ஓட்டுக்கு காசு கொடுக்குற குரூப் ஒண்ணு இருக்கு. அடுத்த மாசம் வந்துருவாங்க உங்களுக்கு எல்லாம் 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுப்பாங்க. விசுவாசிகள் ஒரே சந்தோஷம், சோத்திரத்தோடு அதை வாங்கி ஜபத்தோடு ஓட்டு போடுறது. நான் சொல்லிட்டேன், ஓட்டுக்கு காசு வாங்குற விசுவாசி பரலோகத்துக்கு போகாது. ஓட்டு போடுங்க, அது உங்க இஷ்டம். யாருக்கு வேணாலும் போடுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா காசை வாங்கிட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது விபச்சாரம். ஒரு ஆவிக்குரியவர் என்ன வந்து கேட்டாரு, பாஸ்டர் நான் ஓட்டுக்கு காசு வாங்கல, ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கட்டாரு. கேளுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, இவங்க 5 வருஷம் நம்ம கிட்ட கொள்ளையடிக்கிறாங்க. அந்த காசு தான் நமக்கு திருப்பி என்ன பண்றாங்க, ஓட்டுக்கு 5000 ரூபாய் 10000 ரூபாய் தராங்க. அது நம்ம காசு தானே, வாங்கினா தப்பு இல்லையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்ககிட்ட 5 வருஷம் கொள்ளடிச்சானே அவன் பாக்தா திருடன், அவங்கிட்ட நீ வாங்குறியே நீ பக்கா திருடன். ஓட்டுக்கு காசு வாங்க கூடாது என்பது சட்டம், அதை வாங்குவது என்பது லஞ்சத்துக்கு ஈக்குவல். எது தப்புன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுமே அந்த தப்பை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய பாதையை அது மாற்றுகிறது. நீ உத்தமனா நடக்க இன்னைக்கு ஒப்புக்கொடு. உன்னை கொண்ட ஆண்டவர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். நான் தேவனுடைய நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.